வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் முஃபாசா த லைன் கிங். த லைன் கிங் அப்படிங்கிற படம் 94ல வெளியான ஒரு அனிமேஷன் படம். அந்த படத்தை வந்து 90s கிட்ஸ் நிச்சயமா மறக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு ரிப்பீட்டட் வேல்யூ அதிகம் உள்ள ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட லைவ் ஆக்ஷன் லைன் கிங் அப்படின்னு ஒரு படம் வந்து வெளியாச்சு. லைவ் ஆக்ஷன் சொல்றத விட போட்டோ ரியலிஸ்டிக் 3D அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா கிட்டத்தட்ட ஒரு அனிமேஷன் படம் பாக்குறோமா இல்ல ஒரு நேஷனல் ஜியோகிராபிக்ல ஒரு டாக்குமெண்ட்ரி பாக்குறோமா அப்படின்னு யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு ஒரு துல்லியமான அனிமேஷனோட அந்த படம் வெளியாச்சு. ஸோ அதோட ஒரு சீக்வல் அண்ட் ப்ரீக்வல் மிக்ஸ்ல இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ப்ரிடாமினண்டா ஒரு ப்ரீக்வல் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். அதாவது லைன் கிங் படத்துல முஃபாசா அப்படிங்கிற அந்த அப்பா சிங்கம் அதோட கதையை டீட்டெயில்டா சொல்ற பாட்டு தான் இது. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த போட்டோ ரியலிஸ்டிக் 3D அனிமேஷன் இந்த பாட்டுல எந்த அளவு சிறப்பா இருந்துச்சு, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். இந்த பாட்டோட ஒன்லைன் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். சிம்பாவோட ஆட்சியில மக்கள் சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இனப்பெருக்க காலம் அப்படிங்கறதுனால சிம்பாவும் அவருடைய மனைவியும் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அவங்களுக்கு இருக்கிற கியாரா அப்படிங்கிற அந்த பெண் சிங்கத்தை டிமான் அண்ட் பும்பா அவங்க கிட்ட ஆதரவா விட்டுட்டு போறாங்க. நீங்க பாத்துக்கோ நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க. அந்த டைம்ல கியாரா வந்து இடி இடிச்சு மழை பெய்யுது புயல் அடிக்கும் போது ரொம்ப பயப்படுறாப்ல. ஸோ குட்டி சிங்கம் அப்படிங்கலாம் ரொம்ப பயமா அவங்களோட இது வந்து காட்டப்படுது. ஸோ அதனால அந்த இடத்துல ரஃபீகி வராரு. ரஃபீகி வந்து கியாராவுக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக முஃபாசாவோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த கியாராவோட தாத்தாவோட கதை முஃபாசா. ஸோ அவரு எப்படி அரசன் ஆனாரு, ஒரு சாதாரண சிங்கம் அரசன் இந்த ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு எப்படி அரசன் ஆனாருங்கிற அந்த ஜேர்னியை சொல்ற இடத்துல அதுல இருக்கிற துரோகங்கள், அதுல இருக்கிற மலர்ந்த காதல்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த பாட்டு வந்து பேசுது. குறிப்பா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்த டைம்ல நிறைய பொலிட்டிக்கல் ரீதியா சில விமர்சனங்கள் வந்து அந்த பாட்டு வந்து சந்திச்சது. என்னதான் இருந்தாலும் அது 94ல எழுதப்பட்ட கதை இல்லையா. ஸோ அப்ப இருந்த ஒரு அரசியல் புரிதலோட அந்த கதை வந்து எழுதப்பட்டிருக்கும். அதை இப்ப எடுக்கிறப்போ இப்ப இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் கண்ணாடி மூலமா அதை பாக்குறப்போ நிறைய குறைகள் அங்கங்க நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு பேக்லாஷா இருந்துச்சு. ஏன் வந்து ஒரு கழுதை புலி வந்து காட்ட ஆளக்கூடாதா, சிங்கம் தான் ஆடணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் முன் வச்சாங்க. அதை தாண்டி சிம்பாவோட அதாவது முஃபாசாவோட பையன் சிம்பா தான் வந்து அரசன் ஆகணுமா, வேற ஒருத்தர் அரசன் ஆகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கல் ரீதியா நிறைய விமர்சனங்கள் அந்த பாட்டை சந்திச்சது இல்லையா. ஸோ இந்த பாட்டுல அதெல்லாம் சரி பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். படம் போட்டோ ரியலிஸ்டிக் 3D அனிமேஷன் அப்படிங்கறதுனால நிறைய வாய்ஸ் ஆக்டர்ஸ் தான் தன்னோட பங்களிப்பை கொடுத்திருப்பாங்க. நான் வந்து பார்த்தது தமிழ் வெர்ஷன் தான். ஸோ தமிழ் வெர்ஷன்ல இந்த வாய்ஸ் ஆக்டர்ஸோட பங்களிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்தலாம். நிறைய நமக்கு பரிச்சயமான முகங்கள், குரல்கள் இந்த படத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். டாக்கா அப்படிங்கிற சிங்கத்துக்கு அசோக் செல்வன் வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ஸ் காஸ்ட்ல ரொம்ப பெக்குலரா தெரிஞ்சது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சது அவரோட அந்த வாய்ஸ் ஆக்டிங் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டாக்கா அப்படிங்கிற அந்த காம்ப்ளிகேட்டடான சிங்கத்தோட கேரக்டர் ரொம்ப அழகா அதோட வாய்ஸ் மூலமா போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. ஆரம்பத்துல ரொம்ப துடிப்பான ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு கேரக்டரா இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அடைஞ்சு அந்த பயந்தாங்குழி தன்மை, அப்புறம் வந்து ஒரு 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 டிசப்பாயின்மெண்ட்டை ஃபேஸ் பண்ற இடம், இது எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா தன்னோட வாய்ஸ் மூலமா கன்வே பண்ணியிருந்தாரு அசோக் செல்வன். அண்ட் முஃபாசா அப்படிங்கிற டைட்டில் கேரக்டர்ல அர்ஜுன் தாஸ் வந்து அந்த சிங்கத்துக்கு வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. அவரோட வாய்ஸுமே இயல்பா பொருந்தி போயிருந்துச்சு. அவரோட அந்த பேஸ் வாய்ஸ் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு ரொம்ப கணீரா சிறப்பா பொருந்தி போயிருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் டப்பிங்ல யூஸ்வலா ஸ்கோர் பண்ற நாசர் அவர்களும் சரி, நிழல் ரவியும் சரி ரொம்ப சிறப்பா அந்த கேரக்டர்ஸா கையாண்டிருந்தாங்க. அதுவும் நாசர் அவர்கள் அந்த ஒயிட் லைன், அந்த மிகப்பெரிய வில்லனா காட்டப்படுற அந்த ஒயிட் லைனுக்கு ரொம்ப ஒரு கர்ஜனையான ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தாரு. நிச்சயமா அவரோட பங்களிப்பும் பாராட்டத்தக்கது. அண்ட் ஆஸ் யூஷுவல் காமெடி ஏரியால டிமன் அண்ட் பும்பா கேரக்டர்ஸ்க்கு ரோபோ சங்கர் அண்ட் சிங்கம் புலி பூந்து விளையாண்டுருக்காங்க. நிறைய காட்சிகள், அதாவது இங்கிலீஷ் வருஷத்துல இருந்து நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. பட் அது ரொம்ப என்டர்டெய்னிங்கா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அளவுக்கு இந்த கேரக்டர்ஸ்க்கு இந்த படத்துல ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்லைனாலுமே வர காட்சிகள் எல்லாமே பிளாஸ்டா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் மெயினா ரஃபீகியோட யங் கேரக்டருக்கு, அதாவது யங் ஏஜுக்கு விடிவி கணேஷ் வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. அவரோட பங்களிப்புமே சிறப்பா இருந்துச்சு. பட் இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னோட ஃபேவரட்டா இருந்தது மனோபாலா அவர்களோட வாய்ஸும், ஸ்காருக்கு அரவிந்த் சாமி அவர்கள் கொடுத்த அந்த பேஸ் வாய்ஸும் தான். அந்த ரெண்டுமே இந்த படத்துல மிஸ் ஆகுறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா ஃபீல் ஆச்சு. பட் அதர் தட் எல்லா வாய்ஸ் காஸ்டுமே ரொம்ப சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். டைரக்டர் பெரி ஜென்கின்ஸ், ஸ்கிரீன் பிளே எழுதுன ஜெஃப் நாதன்சன், ரெண்டு பேருமே முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த சிக்கல்களை களைய ட்ரை பண்ணிருக்காங்க. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரி சொல்லணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. அதுல முடிஞ்ச அளவு சாதிக்கவும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இன்னும் டீப்பா ஆராய்ஞ்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அந்த பிரச்சனைகளை சரி பண்ற மாதிரியான காட்சிகள் கூட இதுல வச்சிருக்காங்க அப்படிங்கறது நிச்சயமா பாராட்டத்தக்கது. முஃபாசா அப்படிங்கிற அந்த லயன் ஒரு வந்தேரியா, அதாவது ஒரு அவுட் சைடரா இருந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து எப்படி ராஜாவானார் அப்படிங்கிற ஜேர்னி, அதுல இருக்கிற அந்த அரசியல் விஷயங்கள்
விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவான ஒரு வகையில காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அது என்டர்டெய்னிங்காகவும் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது ஹைலைட்டான விஷயம். அகைன் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே இதுலயும் காமெடி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாவே கிளிக் ஆயிருந்துச்சு. ஒரு 10 காமெடி டைலாக் சொல்றாங்கன்னா அதுல 9 கிளிக் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவு ஒரு ரேஷியோ இதுல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நிறைய காட்சிகள் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டிமான் அண்ட் பும்பாவுக்கு நிறைய காட்சிகள் இல்ல அப்படின்னாலுமே அவங்க வர எல்லா காட்சிகளுமே பிளாஸ்டா இருந்துச்சு. தமிழ் டைலாக்ஸ் எழுதப்பட்ட விதமும் சரி, அதுக்கான ஒரிஜினல் இங்கிலீஷ் சோர்ஸ் மெட்டீரியலும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அடுத்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை விடவே இது இன்னும் ரொம்ப அட்வென்ச்சரஸ் ஆன படமா ஃபீல் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் சேஞ்ச் ஆகிற விதம் அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் சவாலை சந்திக்கிற விதம், அந்த சவாலை அவங்க சமாளிக்கிற விதம்னு ரொம்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அட்வென்ச்சர்ஸோட கொஞ்சம் ஒரு 2 மடங்கு போயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் இந்த படத்தை இன்னும் என்டர்டெய்னிங்காகவும் மாத்திருக்கு. சில சீக்வன்சஸ் ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னா, ஆரம்ப காட்சியில அந்த முஃபாசாவோட சின்ன வயசுல அந்த நதியில அடிச்சுட்டு போற அந்த காட்சி, அந்த சீன் டோட்டலா கொரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதம், கிளைமேக்ஸ் காட்சிகள், அந்த ஃபைட் அவுட் எல்லாமே ரொம்ப சிறப்பா அந்த கேமரா மூவ்மெண்ட்ல இருந்து பல விஷயங்கள் நமக்கு ஹைலைட்டா ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் படத்துல நிறைய இடங்கள்ல இருந்தது அப்படிங்கறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ஆஸ் யூசுவல் சொல்லவே வேண்டாம், அந்த போட்டோ ரியலிஸ்டிக் 3D அனிமேஷன்ங்கிறது இன்னுமே இந்த பாட்டுல இன்னும் மெருகேறி இருக்கு. அதுவும் ஐமேக்ஸ் மாதிரியான ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறப்போ நிச்சயமா ஒரு என்டர்டெய்னிங்கான அனுபவமா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில்லை. இன்னுமே இந்த டெக்னாலஜி எவால்வ் ஆக இன்னுமே ஸ்டோரி டெல்லிங் அவென்யூஸ் வந்து ஓபன் ஆகும். நிறைய நமக்கான இந்த தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு கட்டாயப்படுத்துற படங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான படங்கள் நிச்சயமா இன்னும் நிறைய வெளியாகும் அப்படிங்கறத தீர்க்கமாவே சொல்லலாம். படத்துல இருக்கிற சிக்கல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தலாம். என்னதான் இந்த போட்டோ ரியலிஸ்டிக் 3D அனிமேஷன்ங்கிறது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தாலுமே இந்த 3D அனிமேஷன் வித் டைலாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கொஞ்சம் அவர்ஷனா ஃபீல் ஆகலாம். ஏன் அப்படின்னா, என்னதான் லிப்சிங் இருந்தாலும், என்னதான் அந்த உதடு அசைஞ்சாலும், ஏதோ ஒரு நேஷனல் ஜியோகிராஃபிக் டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டு அதுக்கு எக்ஸ்டர்னலா வாய்ஸ் ஓவர் டப்பிங் ஆட் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். அது சில காட்சிகள்ல ரொம்ப அப்ரோட்டாவே தெரிஞ்சது, கொஞ்சம் தவிர்க்க முடியாது. இந்த மோட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், இந்த மோட் ஆஃப் இதுல ஒரு மியூசிக்கலும் ட்ரை பண்ணிருக்காங்க இல்லையா, சோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தோட ஒன்றி போகிறது கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். அடுத்ததான் இந்த மியூசிக்கல் படத்துல தமிழ் சாங்ஸ், அதாவது சாங்ஸ் எல்லாத்தையுமே தமிழ்லயும் டப் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். டைலாக்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்த அளவுக்கு தமிழ்ல அந்த பாடல்கள் ஸ்ட்ராங்கா இல்ல. எனக்கு என்ன கேட்டா அந்த பாடல்களை வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படியே ஒரிஜினல் ரீடைன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்ல அது கேட்கிறப்போ அந்த டிராமால இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வர ஒரு ஃபீல் ஆயிருது. ஏன்னா அந்த பாட்டோட லிரிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் டியூன்ல அது போய் சரியா உட்காராத ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு. அதனாலேயே நமக்கு காட்சிகளோட எமோஷனலா கனெக்ட் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் சரியா அமையல அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி டீமன் அண்ட் பும்பா அந்த கேரக்டர்ஸை இன்னும் ஸ்ட்ராங்கா நிறைய காட்சிகள்ல பயன்படுத்திருக்கலாம். அவங்களே ஃபோர்த் வால்லாம் பிரேக் பண்ணி அதை கன்வேவும் பண்ணிக்கிறாங்க. அது என்டர்டெய்னிங்கா இருந்தாலும் ஸ்டில் அதை நம்ம மிஸ் பண்றோமே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. அவங்களோட ஸ்பின் ஆஃபா ஒரு படம் வருது அப்படிங்கறதுனால அதுல இதுக்கான தீனி இருக்கும் அப்படின்னு கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அதுக்கு வெயிட் பண்ணுவோம். படத்தோட ஓவரால் வெயிட் என்ன அப்படின்னா, நிச்சயமா நல்லதொரு என்டர்டெயின்மெண்டான ஒரு அனிமேஷன் படம் தான். எனக்கு என்ன கேட்டா ஆஸ்கர் ரேஸ்ல இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் அனிமேஷன் படத்துக்கு இணைஞ்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிற விஷயத்திலும் கொஞ்சம் இதுல ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் ஒரு ஹைலைட்டான விஷயம். இந்த படத்தை நான் நிச்சயமா ஒரு குட் வாட்ச் அப்படின்னு ரேட் பண்ணுவேன். அதோட அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக மெயினா இந்த ரேட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.